அம்மா, நான் கூடந்தாயே, தர்மந்தாயே. நீ குருட இல்லைங்கிற சங்கதி எனக்கு தெரியுமே. அது எப்படி உங்களுக்கு தெரியும் தாயே? நான் அம்மாவா ஐயாவான்னு உனக்கு தெரியற போது நீ குருட இல்லைங்கிறது எனக்கு தெரியாதா? அது சரி, இங்க லக்கி கிளப் எங்க இருக்கு? பக்கத்து வீதியில 3ஆம் நம்பருங்க. கூப்பிடுறாங்க, காசை கொடுத்தும் கும்பிடுறாங்க. ஆனால் நீ என் ராஜா. ஊரெல்லாம் உண்டே போதை, உயிரையே கொடுக்கத்தான் ஆசை. கண்ணை காட்டி கூப்பிடுறாங்க, காசை கொடுத்தும் கும்பிடுறாங்க. ஆனால் நானே உன் ராஜா. தூக்கமேதடி சுந்தரி குந்தன் முகத்தை பார்க்காத நாளிலே போதை மீறுதே, பாதை தவறுதே, காதல் வீரன் பக்கத்தில் கொஞ்சம் நெஞ்சிலே. பருவம் துள்ளுதே, உறவ நாடுதே, பசி பொருட்களே உன்னை கேடுதே. நீயும் நானும் துணைதானே. ஊரெல்லாம் உண்டே போது, உயிரையே கொடுக்கத்தான் ஆசை. கண்ணை காட்டி கூப்பிடுறாங்க, காசு கொடுத்தும் கும்பிடுறாங்க. ஆனால் நீ என் ராஜா. நோயது என்னை ஒட்டுது, நித்திரக்குள்ளே மோகினி வந்து ஆட்டுது. ஆசை தீரலாம், பேசியாகணும், ஆகையாலே நீ காதல் செய்யணும். ஆகட்டும், ஆரம்பம் செய்வோம். என்னே போதை, கொடுக்கத்தான் ஆசை. கண்ணாட்டி கூப்பிடுறாங்க, காசு கொடுத்தும் கும்பிடுறாங்க. ஆனால் நானே உன் ராஜா. என்னது ஜாலியா குதிரை மேல உள்ளே வந்துட்டேன். இது என்ன கிளப்னு நினைச்சியா இல்ல சத்திரம்னு நினைச்சுக்கிட்டியா? என்ன கேட்க நீ யாரியா? என் கிளப்புக்குள்ள வந்துட்டு என்னையே யாருன்னு கேக்குறியா? உன் கிளப்பா?
அப்படின்னா விஜய் என் பேரு தான். இருக்கட்டும், நீ யாருன்னு சொல்லு. உங்ககிட்ட ஒரு வேலையா வந்தேன். என்கிட்ட உனக்கு என்ன வேலை? இவர் யாருன்னு உனக்கு தெரியுதா? பாருங்க பீமநாதையா, இது மக்கள் பணம். ஜாக்கிரதையா ஜில்லா கஜானாவில சேர்த்துருங்க. நல்லதுங்க, அது எங்க பொறுப்பு. ம். சீக்கிரமா வண்டியில வைங்க. புறப்படுங்க. என்னடா மடையா, இன்னைக்கு கஜானா வண்டி வருதுங்கறியா? இந்த சிங்கண்ணா வார்த்தையை என்னன்னு நினைக்கிற? வருதுன்னா கச்சிதமா வரும், வராதுன்னா நிச்சயமா வராது. மடையா, இன்னைக்கு பௌர்ணமி கழிஞ்ச 3வது நாள் இல்லையா? சீதா நகர் வரிப்பண வண்டி 6 மாசத்துக்கு ஒரு தடவை பௌர்ணமி கழிஞ்ச 3வது நாள் தானே வரும். அதனால இந்த தடவையும் இன்னைக்கு தான் வரும். கல்ல நிறுத்துங்க. சீக்கிரமா. என்னையா அவசரம், போயிட்டு வந்துடுறேன். போகலாம். மறுபடியும் ஒரு இடைஞ்சலா? இறங்கி மரத்தை நழுத்துங்கடா. அதோ வண்டி வந்துட்டு இருக்கு. சிங்கண்ணா வார்த்தைய என்னன்னு நினைக்கிறடா மடையா?
பூட்ட படார்னு உடைக்கிறான். இதுல ஒண்ணும் பணம் இல்லைங்க. என்னடா அது? கடிதம் இருக்கு, இந்தாங்க துரை. படிடா, இத நீயே படி தோற. படிடா. அது இல்லைங்க. அதெல்லாம் இதெல்லாம் கழுத்தை திரும்பி கொண்டுடுவேன். படிடா. சிங்கன்னா ஒரு மரேண்டா அப்படின்னு இதுல எழுதிருக்கு. எவன் எழுதுனா? விஜய் தான். விஜய். என்னடா பாக்குறீங்க? மண்ணை போட்டு மூடுங்க. பொடி பயல, இப்ப எப்படா இருக்கு? இதோட 3 தான் என் கண்ணுல மண்ணு தூவி என் கை கெட்டத வாய் கெட்டாம கொண்டு போகலான்னு பாத்தியா? மரியாதை அந்த பணம் எங்க இருக்குன்னு சொல்லு, இல்ல உன் தலை கூட மண்ணுக்குள்ள போயிடும். சொல்லு. சொல்ல சொல்றாங்கல்ல, அதுக்குத்தான் உன்னை மடையன்னு சொன்னேன். என் தலை பூமிக்குள்ள போயிட்டா அந்த பணம் இருக்கிற இடம் உனக்கு யார் சொல்வாங்க? உங்க அப்பா சொல்லுவா? அடங்கொப்பம் அவனே, உனக்கு மூளை இருக்குடா. ஏய், எனக்கு மூளை இருக்குடா. ஒரு சாம்பிள் காட்டுறேன், பாக்குறியா? டேய், சாம்பிளை கொண்டாந்து வைடா. ஆட்டுங்க. சீக்கிரம் வைடா. போங்கடா. பூசணிக்கா கதிய பாரு. வாங்கடா. தலை குதிரை கால் கொடுத்து செதறி போயிடும். வலிச்சா சொல்லு, நிறுத்து சொல்றேன். வழி வாங்கிடுவேன். பணம் எங்க இருக்கு சொல்லு. போடா. வாங்கடா. மரியாதை அவங்களை பிஸ்டல்ல கீழே போட சொல்லும், இல்ல உன் தலை எகிரி போயிடும். போடலன்னா என் உயிர் போயிடும். பாத்துக்கிட்டு நிக்கிறீங்களே படுவாவி பசங்களா, போடுங்கடா. கல்யாணி,
அட படுவாவி பசங்களா, எல்லாரும் ஓடிட்டீங்களா? என்ன தனியே விட்டுட்டீங்களா? ஐயா, உங்களை கையெடுத்து கும்பிடுறேன், என்ன சுட்டுறாதீங்க, இல்ல விட்டுருங்க, ஓடிடு. விஜய், கொள்ளை கூட்ட விஜய், இது நீ செஞ்ச 8வது கொள்ளை. இதெல்லாம் உங்களுக்கு எப்படி தெரியும்? கொஞ்ச நாட்களாக உன்னை தொடர்றேன், எல்லாம் கவனிச்சுக்கிட்டு வரேன். ஏதோ ஒரு நாள் இது மாதிரி சந்தர்ப்பம் வரும், உன் உயிருக்கு ஆபத்து உண்டாகும் எனக்கு நல்லா தெரியும். சட்டத்தை கண்டு கலங்காத பகற்கொள்ளைக்காரனை காப்பாத்துறது ஒரு விதத்திலே தப்பு. நான் நினைச்சா உன்னை இப்பவே ஜெயில் அடைக்க முடியும், இதாலே உன்னை சுட்டு கொல்லவும் முடியும். ஆனா எதுக்கு காப்பாத்தினேன்னு தெரியுமா? குற்றவாளிக்கு கூட ஒரு சந்தர்ப்பம் தரத்தான். அவகாசம் தந்து கூட மாறாத மனுஷன் மனுஷனே இல்லை. பாரு விஜய், இது ஒரு சக்தி வாய்ந்த ஆயுதம். இதால எத்தனையோ மனிதர்களை சுட முடியும், இதால எத்தனையோ மனிதர்களை காப்பாற்றவும் முடியும். அந்த சர்வேஸ்வரன் உனக்கு சக்தி சாமர்த்தியங்களை கொடுத்திருக்கிறார். இதுவரை அதை கட்டுதிச்சு உபயோகித்தாயே தவிர மக்கள் சேவையே மானுட தர்மங்கிறத மறந்து போனேன். இப்போ நீ கொள்ளையடிச்ச பணம் சின்ன கிராமங்கள்ல உள்ள மக்களுடைய கஷ்டம், ரத்தம். அதை அனுபவிக்கிற தகுதி உனக்கு இல்லை. என்ன செய்யணுங்கிற முடிவை அவங்ககிட்ட விட்டுறேன். இந்தா. இந்த இவர் ஜமீன்தார் ஜெகபதி ஐயா. ஆமா, நான் இவர் மக வாணி. உன்னை உடனே வந்து பார்க்க சொன்னாரு. அவர் எந்த நேரம் என்ன சொன்னாலும் அதை செய்யறதுக்கு நான் காத்துக்கிட்டு இருக்கேன். பாப்பா, நீ உடனே ஜெகபதி நகரம் போ, நான் பின்னாலேயே வந்துடுறேன். எப்படி இருக்கு நம்ம கை வரிசை? நல்ல ஜோரா இருக்கு. ராணிங்கிறது நீதானா? ஆமா, அதுக்கு என்ன? உன் வீட்டுக்கு வந்தவங்களை இப்படி மரியாதை செய்யறதுதான் உன் வழக்கமா? எந்த வீட்டுக்கு வந்தாலும் திருட்டுத்தனமா பாக்குறது உன் வழக்கமா? உனக்காக தான் அப்படி பார்த்தேன். உன்கிட்ட வேலை இருக்கு வந்தேன். என்கிட்ட வேலை இருக்கா? என்ன அது? ஆமா, நீ யாரு, என்ன கதை? நான் யாருன்னு சொல்லி கதையை ஆரம்பிச்சா எல்லாம் ஒரே குழப்பமா இருக்கும்.
யார் உள்ள? மரியாதை வெளியே வா. நீங்களா? குட் மார்னிங். ஆமாங்க, என் வீட்டுல நான் இல்லாத வேற யாரு இருப்பாங்க? இங்க நீங்க எதுக்காக வந்தீங்க? ஒரு கொலை குற்றவாளி தப்பிச்சு உள்ள ஓடி வந்துட்டா. சரி, தேடி பாருங்க. தேடி பார்த்தோம், அவ அகப்படல. அது என் தப்பா? இல்லைங்க, அந்த பொண்ணு ரொம்ப பயங்கரமான கொலைகாரிங்க. அதனால உங்களை எச்சரிக்கலாம்னு. எனக்கு எச்சரிக்கை செய்யறீங்களா? ஒருவேளை அவ இங்க வந்தான்னா நானே உடனே பிடிச்சு வச்சுட்டு உங்ககிட்ட ஒப்படைக்கிறேன். சரிதானே? நல்லதுங்க. உங்களை சிரமப்படுத்தினதுக்கு மன்னிச்சிடுங்க. பரவாயில்லை. வரட்டுங்களா? வாங்க. சார், இங்க பாருங்க, ரத்தம். ரொம்ப பெரிய காயமா இருக்கு. ஆமா, கத்திய நழுவி கால் மேல விழுந்துருச்சு. அது சரி, நீங்க இன்னும் இங்கேயே இருக்கீங்களே? அது தேடினவ கிடைச்சாளா? இல்லைங்க, எப்படியோ மாயமாயிட்டேன். ஓஹோ, நாங்க வர்றோங்க. நல்லது. வாங்க, கமான். எனக்காக உங்க கால்ல காயத்தை ஏற்படுத்திக்கிட்டீங்களே. எனக்காக அனுதாபப்படாதே. அங்க உட்கார் ராணி. உன்னுடைய பேரு எனக்கு எப்படி தெரிஞ்சதுன்னு ஆச்சரியப்படுறியா? உன் பேரு மட்டுமல்ல, உன் ஜாதகமே எனக்கு தெரியும். நீ ஒரு கொள்ளை கூட்ட தலைவி. நான் செய்யற இந்த கொலையும் கொள்ளையும் பாமர மக்களுக்காகவே தவிர இதுல என் சுயநலம் எதுவுமே இல்லைங்க. ஒருவர் சொத்தை எடுத்து வேறொருவருக்கு பகிர்ந்தளிக்க நினைப்பது அவிவேகம். ஏழை மக்களை ஆதரிக்க கொலைகள் கொள்ளைகள் செய்ய நினைக்கிறது மூடத்தனம். கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு அவங்களை காப்பாத்து. அதை நான் வேண்டாங்கலையே. ஆனா எனக்கு அந்த வாய்ப்பு இல்லைங்க. போலீசார மேல கொலை குற்றம் சுமத்தி என்ன தேடிட்டு இருக்காங்க. நான் நினைச்சா இப்பவே உன்னை போலீஸ்ல ஒப்படைச்சிருக்க முடியும். எல்லாம் தெரிஞ்சு உன்னை நான் எதுக்கு அதை செய்யலன்னு தெரியுமா? அபராதிக்கு கூட தன்னைத்தானே திருத்திக்கிறதுக்கு ஒரு சந்தர்ப்பம் தரணுங்கிறதுக்காக. அதிலேயும் நீ ஒரு பெண் பிள்ளை. எல்லாருக்கும் ஆனந்தத்தையும் அன்பையும் சுதந்திரமாக அள்ளி கொடுத்துடத்தானே அந்த தெய்வம் பூமியில பெண்ணை சிருஷ்டிச்சிருக்குன்னு என் நம்பிக்கை. மனிதனுக்கு பிறவி தர மாதாவான பெண்மை எவ்வளவு புனிதமானது. அந்த புனிதத்தன்மைக்கு களங்கம் உண்டாக்க கூடாது. கொலை கொள்ளை முதலிய தகாத செயல்களை செய்வது பெண்களின் வாழ்க்கைக்கு உதவாது. யோசனை செய்து கொள். அதை சிந்திக்க உனக்கு சந்தர்ப்பம் தரேன். போ. இவரை எப்படி மறக்க முடியும்? எனக்கு உயிர் பிச்சை தந்தவர் ஜமீன்தார் ஜெகபதி சார். நான் இவருடைய மகன். என் பேரு வாணி. உன்னை கையோட கூட்டிட்டு வர சொன்னாரு. ஒரு நிமிஷம். அம்மாடி, இன்னைக்கு எழுந்த வேலை நல்ல வேலை. பெரிய கண்டம் தாண்டிச்சு. போன உயிர் திரும்பி வந்துச்சு. ஏன் என்ன விக்கிறோம்? என்னாச்சு? என்ன சொல்றதம்மா, ரெண்டு பசங்க காட்டுப்புலி மாதிரி சண்டை போட்டாங்க. தப்புடான அவ்வளவுதான். டக்குன்னு கத்திய காட்டுறாங்க. மீசையுள்ள ஆம்பளை நீ சின்ன பசங்களுக்கு பயந்து ஓடி வந்துட்டியா? நான் அவங்களை கண்டு பயந்தேன் நினைச்சியா? அவங்க கையில உள்ள கத்திய கண்டு. கத்தில என்ன இருக்கு? சிறுசு பெருசு கிடையாது. யாரு கையில இருந்தாலும் சதக்குன்னு உள்ள போயிடும், கழுத்து எகிரிடும், ரத்தம் வெளியே போயிடும், உயிருக்கே ஆபத்தாயிடும். அம்மோ, நான் 100 வயசு வாழணும். இவங்க யாருமா? பட்டணத்துல வந்து சொந்தக்காரங்க. பேரு ராணி. விக்ரம், நீ வீட்டுக்கு தானே வர? ஆமா. அப்ப குதிரையில வா, எல்லாரும் சேர்ந்து போலாம். வேண்டாங்க, நான் ஏன் உங்க குதிரை மேல வரணும்? அந்த குதிரை தடிக்க எங்கேயாவது விழணும். அதனால என் காலோ கையோ ஒடியணும். அதோட நான் படுக்கையில விழணும். ஐயோ அம்மா, நான் 100 வயசு வாழணும். நீங்க 2 பேரும் முன்னால போங்க, நான் நடந்து உங்களுக்கு முன்னாடி வந்துருவேன். விசித்திரமான மனுஷனா இருக்காரு. பேரு மாத்திரம் விக்ரம், ஆனா கொஞ்சம் கோழை. 100 வயசு வரைக்கும் வாழணும்னு ரொம்ப ஆசை. ஐயா, ஐயா, ஐயா,
ஓ, ஐயா இங்க இருக்காரு. வணக்கங்க. வாமா ராணி, உட்காரு. சௌக்கியமா இருக்கியா? உங்க தயவால நிம்மதியா வாழ்க்கையை நடத்திட்டு இருக்கேங்க. அது சரி, என்ன உடனே வர சொன்னீங்களாமே? ஆமாமா, அதெல்லாம் விவரமா பின்னால சொல்றேன். பிரயாண களைப்பு, முதல்ல ஓய்வு எடுத்துக்க. விக்ரம், என்னங்க? ராணி அழைச்சுக்கிட்டு போய் நம்ம கெஸ்ட் ஹவுஸ் காட்டேன். சரிங்க. வரேங்க. நல்லதம்மா. வா வா. இது ஐயாவுடைய கெஸ்ட் ஹவுஸ். நல்லா இருக்கா? ஓ, ரொம்ப நல்லா இருக்கு. வா உள்ள போலாம். நீ முதல்ல போ. ஓ, 100 வயசு வாழணும். நிறுத்துங்க. ஜமீன்தாரியா, இவன் கொள்ளைக்கார விஜய் நம்ம கெஸ்ட் ஹவுஸ்ல ஒளிஞ்சிட்டு இருந்தான். இவனை உடனே தண்டிக்க ஏற்பாடு செய்யுங்க. ஐயா, உண்மையிலேயே இவதான் கொள்ள கூட்டத்து ராணி. உடனடியா இவளை போலீஸ்ல ஒப்படைக்கணும். அதுக்கு அவசியம் இல்லை. முதல்ல நீங்க 2 பேரும் கொள்ளைக்காரங்க தான். இப்ப புரிஞ்சுக்கிட்டு 2 பேரும் நல்லவங்களா மாறணும். குழப்பமெல்லாம் உங்க 2 பேரையும் அறிமுகம் பண்ணாததால வந்தது. நடந்ததை மறந்துட்டு நல்ல நண்பர்களா கை கொடுங்க. மொத்தத்துல ரொம்ப அற்புதமான காரியம் செஞ்சீங்க. ஐயா, எங்களை எதுக்கு இங்க கூப்பிட்டீங்க? உங்க இருவரையும் ஒரு கஷ்டமான காரியம் சாதிக்கவே கூப்பிட்டு. அதுல நம்ம வாணிக்கும் கூட பங்கு இருக்கு. நம்ம வாணியும் உங்க மாதிரி எல்லா வித்தியிலையும் கெட்டிக்காரியா தயார் செய்யுங்க. அன்னைக்கு சொல்றேன் உங்களை எதுக்கு கூப்பிட்டேன்னு. கடைசியா இப்படி பிடிக்கணும். புரிஞ்சுதா? இங்க வா. நிறுத்துங்க. எதுக்கு 2 பேரும் எங்க வாணி அடிக்கிறீங்க? அம்மா, என்னடி 400 வயசு வாழணும்? ஐயா, ஐயா, அடடே, என்னடா, என்ன அவசரம்? இருங்க சொல்றேன். வந்துங்க, நம்ம வாணி அம்மாவை அந்த விஜய் ராணி சேர்ந்து அடிக்கிறாங்க. நீங்க உடனே வந்து அவங்கள தடுக்காம போனா வாணிய அநியாயமா சாக அடிச்சிருவாங்க. அது அவளை அடிக்கலடா. அவங்க 2 பேரும் சேர்ந்து நம்ம வாணிக்கு எல்லா வித்தையும் கத்து கொடுக்கறாங்க. வேணும்னா நீயே கத்துக்க, வீரன் ஆயிடுவேன். ஐயோ, எனக்கு வேண்டாங்க. ஏன்? கத்து கொடுக்கறவங்க என்ன அடிப்பாங்க. அடிச்சா நான் கீழே விழுவேன். கீழே விழுந்தா என் காலு ஒடிஞ்சிரும். கால்ல இருந்து ரத்தம் வரும். ரத்தம் வந்தா நான் செத்து போயிடுவேன். ஐயோ அம்மா, நான் 100 வயசு வாழணும் இல்லையா? வாணி, இப்ப இன்னொன்னு. என்ன? என் கைய மடக்குவியா? அது என்ன சின்ன வேலை?
வாணி, யாருமா நீங்க? படம் எடுத்து ஆடுற பாம்புக்கு எதிரே போயிட்டு இருக்கீங்க. உயிர்னா லேசா? கண்ணு தெரியல? இல்லம்மா, எனக்கு கண்ணு தெரியல, குருடினா. அடடா, நிஜம் தெரியாம ஏதேதோ பேசிட்டேம்மா, என்ன மன்னிச்சிடுங்க. பரவாயில்லம்மா, நீ வந்து காப்பாத்தாது போனா இன்னைக்கு என் பிராணம் போயிருக்கும். உயிரை காப்பாத்துன உன்னை பாக்குற அதிர்ஷ்டம் எனக்கு இல்லாத போயிடுச்சு. பொண்ணா இருந்தாலும் தைரியம் உண்டவ நீ. உன் பேரு என்னம்மா? உன்னை பெத்த அதிர்ஷ்டசாலி யாரு? என்ன பெத்த உடனே கண்ணை மூடிட்டாங்க. அம்மா பாசத்துக்காக ஏங்கிட்டு இருக்கேன். எனக்கு என்ன தவிர யாருமே இல்லாத துரதிருஷ்டசாலினா என் பேர் ராணி. அப்படின்னா ஜமீன்தார் வீட்டுக்கு பட்டணத்துல இருந்து புதுசா வந்த பொண்ணு நீதானா? நான் தான். அது உங்களுக்கு எப்படி தெரியும்? என் பையன் சொன்னான். அவன் உன்னை ஜான்சி ராணின்னு புகழ்ந்துகிட்டே இருக்கான். அப்படியா? யார் அவரு? பார்க்கலாம் வாம்மா, என் வீடு பக்கத்துலதான். வாம்மா வா. உட்காருமா. அடடே, பெரியவங்க நீங்க எதுக்குமா போடுறீங்க? நானே எடுத்து போட்டுக்குவேனே. புதுசா நம்ம வீட்டுக்கு யார் வந்தாலும் அவங்களுக்கு மரியாதை செய்யறது ஒண்ணும் தப்பு இல்லம்மா. இந்த ஜான்சி ராணி இங்க எப்படி வந்தது? நமக்கு அதிர்ஷ்டம் கைகூடி வருதுடா. இந்த பொண்ணு இன்னைக்கு பாம்பு கிட்ட இருந்து என்ன தப்பிக்க வச்சு என் உயிரை காப்பாத்துச்சு. நிஜமாவா? அப்போ உனக்கு வணக்கம் சொல்ல வேண்டியதுதான். சமயத்துல நீ தெய்வமா வராத போனா எங்க அம்மா என்ன ஆவாங்களோ, நான் என்ன ஆவேனோ நினைக்கும் போதே பயமா இருக்கு. உன் உதவி இந்த ஜென்மத்துல நான் மறக்க மாட்டேன். இதுல நான் என்ன செஞ்சேன்? ஆபத்துல இருந்து காப்பாத்துறது மனுஷனா பிறந்த ஒவ்வொருத்தரும் செய்யற வேலைதான். இல்ல இல்ல, அது உன் மாதிரி நல்லவங்களே செய்வாங்க. நீ இவ்வளவு நல்லவன்னு எனக்கு இதுவரை தெரியாது. நான் உன் சுட்டித்தரத்தை பார்த்து நடுங்குனவன். பேசணும்னு நினைச்சா பயமா இருக்கும். இன்னும் சரி சரி, ஐஸ் வச்சது போதும், அதோட நிறுத்திக்க. நான் போயிட்டு வரேம்மா. அவன் பேச்ச விடுமா, நீ அப்பப்போ வந்து போ. சரி, நான் வரேங்க. நல்லதுமா, போயிட்டு வா. அம்மா, ராணி நிஜமா ரொம்ப நல்லவம்மா. இன்னைக்கு உன்னை காப்பாத்தாம போனா எனக்கு அம்மானு கூப்பிடுற அதிர்ஷ்டமே இல்லாம போயிருக்கும். ராணி தோற்றத்துலதான் போக்கிறி, மனசுல குழந்தை மாதிரிமா. எதுக்குடா சுத்தி வளைக்கிற? அவளை உனக்கு பிடிச்சிருக்கா? எனக்கா? எனக்கு பிடிக்கிறது எதுக்கு? எதுக்கு என்னடா பைத்தியக்காரா? அவளை உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்க. ராணிய நான் கல்யாணம் செஞ்சுக்கணுமா? என்னம்மா சொல்றீங்க நீங்க? நான் 100 வயசு வாழணும். அங்க பாரு. இப்ப நான் அந்த முதல் பாட்டில சொல்றேன். வாணி, இந்த ரிவால்வரால அந்த 2வது பாட்டில சுடணும். ஓ, ஆகட்டும். எதுக்கோ நீங்க கொஞ்சம் தள்ளியே நினைக்கங்க. இப்ப குறி பார்த்து சுடு. அம்மடியா. அபாரம், அற்புதம். குறி பார்த்தது பாட்டிலுக்கு, விழுந்தது எங்கேயோ உள்ள பணங்கா. அது விழுந்ததுன்னா நான் என்ன செய்ய என்ன முடியும்? செய்வா? துப்பாக்கி படிக்கிற விதம் இது இல்ல. வேற எப்படி பிடிக்கிறது? இதுதான். நீ இப்படி என் முகத்தையே பார்த்துக்கிட்டு இருந்தா என்னாலையும் சொல்லி தர முடியாது, நீ கத்துக்கவே முடியாது. ஏய் விஜய், விஜய், ஐயோ ரத்தம். ஐயோ,
பாத்தியா ரத்தம் எப்படி நின்னு போயிடுச்சுன்னு? ஆமா. எவ்வளவு பெரிய ஆபத்து வந்துருச்சு. கத்தியால காயம் ஆயிட்டா முதல்ல ரத்தம் படபடன்னு வழிஞ்சு போயிடும், அப்புறமா உயிர் போயிடும். அதுக்கு அப்புறமா நான் 100 வயசு வாழணும். ஆமா. விக்ரம், எனக்கு காயம் ஆனா நீ எதுக்கு கலங்கி போற? எதுக்குன்னா நீ ரொம்ப நல்ல பொண்ணு, நீனா எனக்கு ரொம்ப இஷ்டம், அதனால. அப்படியா? அது சரி. ம். நான் என்ன இங்கே அப்படியே செய்றேன், இங்கே அப்படியே செய்றேன், இங்கே அப்படியே செய்றேன், இங்கே அதே செய்றேன். அப்படின்னா இங்க காயம் ஆயிடுச்சு. தெரிஞ்சுக்கிட்டேன், நீ ரொம்ப நல்ல பொண்ணுன்னு நினைச்சேன். ரொம்ப கார். அப்படியா? ஏய் விக்ரம், விக்ரம். மணி ஏரி அழகா இருக்கு பாத்தியா? ஆமா. நீ கூட குளிச்சிரு. அம்மா எனக்கு பயம். பயம் எது? நான் கூட இல்ல. சரி வாங்க. ஏமா இப்படியே வா. வேற எப்படியா? முதல்ல ட்ரெஸ்ஸ கட்டு. என்னங்க சொல்றீங்க? அவசரப்படாத, இது டவல கட்டிக்க. நீங்க இங்கே இருங்க. அப்புறம் அப்புறமா இப்படி. இப்படி இல்ல, வேற எப்படி? இப்படி மூக்க பிடிச்சுக்கிட்டு இப்படி முங்கணும். நான் அப்படியே செய்யறேன். இப்படித்தானே? வாணி, வாணி, வாணி. வா போலாம். என்னது, ஏன் வர மாட்டேங்கிற? நான் வரல. எதுக்கு? தேடி தர்றேன். ஏய் டவுல் என்னாச்சு? அம்மாடி இந்த குறும்பு அம்மம்மா நெஞ்சம் தாங்காது, அடிச்சுக்குது என் உயிரே டக்குன்னு நிற்கும் இப்போது. அப்பாடி இந்த குறும்பு அம்மம்மா நெஞ்சம் தாங்காது, அடிச்சுக்குது என் உயிரே டக்குன்னு நிற்கும் இப்போது. கண்ணம்மா கலங்கிரியா என் உள்ளம் தெரியலையா? கண்ணும் கலப்பாய இது தெரியாத கோவை நிறத்தின் கனிவாயால் ஒன்று தருவாய. நான் எவருக்கும் என் மனசுக்குள் இடம் தந்தேனோ, ஏக்கம் கொண்டு என்னை மறந்தே நான் நின்றேனா?
என்னுள்ளம் தெரியலையா ஆஹா. பிரேமை என்னும் தேன்மழையாகவும் நீ வந்தாய். உயிரின் உயிராய் ஒளியின் நிலவாய் பொழிகிறாய். என்னை உனக்கே நான் தருகின்றேன் இசைவோடு இதய கனவின் இசை பாடிடுவாய் தேன் வந்து என்னை அள்ளிக் கொள்ள பிறந்தாய் அன்பு மகராஜா. அம்மாடி இந்த குறும்பு அம்மம்மா நெஞ்சம் தாங்காது அடிச்சுக்குது என் உயிரே டக்குன்னு நிற்கும் இப்போது கண்ணையா, ஹை, ஹை, கலங்கரையா, ஹை, ஹை. என்னுள்ளம் அக்கறையலையா. அப்பாடி இந்த குறும்பு அம்மம்மா நெஞ்சம் தாங்காது அடிச்சுக்குது என் உயிரே டக்குன்னு நிற்கும் இப்போது. நான் நினைச்ச மாதிரி வாணிய உங்களுக்கு சமமா எல்லா வித்தையிலையும் தேர்ச்சி அடைய செய்துட்டீங்க. உங்க 3 பேரையும் எதிர்த்து எந்த மானிட சக்தியும் ஜெயிக்காதுங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. இப்ப உங்ககிட்ட ஒரு முக்கிய பொறுப்பை ஒப்படைக்கிறேன். எதுவா இருந்தாலும் மறுக்காம செய்யறோம். ஒரு காலத்துல இந்த வட்டாரத்திலேயே மக்கள் அமைதியா ஆனந்தமா வாழ்ந்து வந்தாங்க. கொஞ்ச காலமா ஒரு பயங்கர கொள்ளை கூட்டம் இந்த கிராமத்திலே புயலை போல தாக்கி பல கொடுமைகளை செய்யறாங்க. எந்த நிமிஷம் என்ன ஆபத்து உருவாகுமோன்னு உயிரை கையில பிடிச்சுக்கிட்டு பயத்தோட வாழ்ந்தோம் வாழாமே செத்துக்கிட்டு இருக்காங்க. அவங்களை எதிர்த்து நாம எல்லாரும் ஒரே அடியா சாவதோ இல்ல அவங்கள தீர்த்து கட்டிட்டு நாம எல்லாரும் நல்லா வாழறதோ அதை தெரிஞ்சுக்கவே உங்களை இங்கே வரவழைச்சு. அவன் இருக்கிற இடத்த சொல்லுங்க, ஒரு கை பாக்குறேன். சொல்றதுக்கு அவனுக்கு ஒரே இடம்னு இல்ல. அப்படியா? அந்த கொடியவன் பேர் என்ன? ஜீவா. தலைவரே, நீங்க தந்த கெடு முடிஞ்சு போச்சு. அவன் அப்பன் சவுந்தர் ஏன் இன்னும் வரல? ஏய் மொட்டை, அவனுக்கு பிள்ளைய விட பணத்து மேல ஆசை அதிகமாயிருச்சுடா. அவன் பேச்சு தவறினாலும் நான் தவற. நிறுத்து. இந்த நீ கேட்ட பணமும் நகை என் பையனை என்கிட்ட தந்துரு. என்ன பேச்சு என்ன பேச்சு? டேய், பையனுக்கு அடிபடாம ஜாக்கிரதையா கீழே இருக்கு. ராஜு, ராஜு, நான் தான் வந்துட்டேனே. இனிமே பயம் இல்ல, வா போகலாம். சவுந்தர், நீ எங்க போற? என்னையாது நீ கேட்ட பணமெல்லாம் தந்துட்டேனே, இன்னும் ஏன் எங்களை விட மாட்டேங்கிற? நீ நான் கேட்ட பணத்தை தந்துட்டா உன் பிள்ளைய விடுறேன்னு சொன்னனே தவிர உன்னை விடுறேன்னு சொன்னா? உன்னை விட்டுட்டா நேரா போக வேண்டிய இடத்துக்கு போய் என்ன பிடிக்க வேண்டிய ஏற்பாடு செய்வேன்னு கூட தெரிஞ்சுக்க முடியாத முட்டாள்னு நினைச்சுக்கிட்டியா என்ன? நான் சொன்ன பேச்சு தப்பாது. உன் பிள்ளைய ஜாக்கிரதையா வீட்டுக்கு அனுப்புறேன். உன்னை எங்க அனுப்புறேன்னா ஜமீன்தார் ஜெகபதி பிரபு, ஜமீன்தார் ஜெகபதி பிரபு. எதுக்கையா எனக்கு ஒவ்வொரு ஆண்டும் பிறந்த நாள் காணிக்க கொடுக்கறீங்க? உங்களுக்கு அன்பால கொடுக்கிறது எங்க பழக்கம் தானே பிரபு. வழக்கப்படி நாங்கள் எப்பொழுதும் தங்களுக்கு அர்ப்பணிப்பது எங்கள் அன்பை காட்டத்தான். தங்களுக்கு கொடுப்பது வழக்கம். ஏற்றுக்கொள்ளு பிரபு.
வருஷா வருஷம் நீங்க பிறந்த நாள் கொண்டாடிக்கிட்டே இருங்க. ஒவ்வொரு தரமும் நாங்க இப்படியே வந்து எடுத்துக்கிட்டு போய்கிட்டே இருக்கிறோம். நில்லுங்க. தினமும் பண்டிகை வராதடா நீங்க கொள்ளையடிக்க. எடுத்ததையெல்லாம் மரியாதையா இங்க வைங்க. வைக்காதப்பனா விஜய், ராணி, ராணி, இந்த பகற்குள்ள நாய்களை ஊர் பக்கமே வராதபடி விரட்டி விரட்டி கொள்ளுங்க. சபாஷ். அந்த பயங்கர பகற்கொள்ளை நாய்களை விரட்டி அடிச்சு மானிட தர்மத்தை நிரூபிச்சிட்டீங்க. மன்னிக்கணும். மானிட தர்மத்தை பத்தி நீங்க பேசுறீங்களா? விஜய், என்ன சொல்றேன் நீ? ஆமா ஜமீன்தார் அவர்களே, பகல் கொள்ளக்காரங்க இரக்கம் இல்லாம உங்க கண்ணு முன்னாலே ராணியை கொலை செய்ய போனாங்க. அவ உங்க உதவிக்காக அலர்னா. அப்ப கைய கால கூட அசைக்காம இருந்து நீங்க மானிட தர்மத்தை பத்தி பேசுறீங்களா? எங்க 2 பேரையும் வரவழைச்சது எங்க உயிரோட விளையாடுத்தானா? உங்க கிராமத்துக்காக நாங்க ஏன் பாடுபடணும்? எதுக்காக இங்க இருக்கணும்? வாராணி போலாம். விஜய், நெல்லு, அவசரப்படாதே. ஒரு காலத்துல கேட்கறதுக்கு முன்னாலே நான் எல்லாருக்கும் உதவி செய்தேன். அந்த விஷயம் உனக்கும் தெரியும், உனக்கும் தெரியும். ஆனா இன்னைக்கு ஆபத்துல இருந்த ராணியை நான் காக்க முடியாத போயிடுச்சுன்னா அதுக்கு காரணம் யாரையா நீங்க? எங்க இருந்து வரீங்க? எங்களுக்கு ராமா வரங்க. ஊர்ல கொள்ள கூட்ட தலைவன் ஜீவா புகுந்து ஊரே சூறையாடிட்டான். எங்க குடிசைகளுக்கெல்லாம் நெருப்பு வச்சு அழிச்சிட்டாங்க. அது மட்டும் இல்லைங்க, கல்யாணம் ஆக வேண்டிய என் பொண்ணையும் தூக்கிட்டு போயிட்டான். அவளுக்கு ஏதாவது ஆபத்து நேர்ந்தா என் சம்சாரம் தூக்கு போட்டு செத்து போயிடுவாங்க. சரி, நீங்க போங்க. இதுக்கு தகுந்த நடவடிக்கை நான் எடுக்கிறேன். உங்களுக்கு ரொம்ப நன்றிங்க பிரபு. நாங்க போயிட்டு வரோம். வர்றாங்க வர்றாங்க வர்றாங்க. அந்த கொள்ள கூட்டத்துக்கு தகுந்த புத்தி புகட்டுங்க. அவங்க கையில அகப்பட்டிருக்கிற அந்த பொண்ணை காப்பாத்தி கூட்டிட்டு வாங்க. நீங்க வச்சு பறந்து போயிடுச்சு. எவ்வளவு தூரம் பறந்து போகும்டா? புலி கண்ணில் அகப்பட்ட புள்ளிமான் தப்ப முடியாது. இந்த ஜீவாகையில் அகப்பட்ட எந்த பெண்ணு தப்பி ஓட முடியாது.
தன்னுடைய மக்களை கடிக்க நினைச்ச எந்த நச்சு பாம்பையும் கண்டதுண்டமா விட்டுடுவான் ஜமீன்தார் ஜெகபதி. ஜமீன்தார் ஜெகபதி வழி தவறி இங்க வந்திருக்கிறார் போல இருக்கு. வழி தப்பி போன உன்னை நேர்வழியில நடத்தி செல்ல வந்தேன்டா. ஆ, எனக்கு வழிகாட்டக்கூடிய தைரியம் உனக்கு இருக்கா? என் கையிலிருந்து தப்பிக்கலாங்கிற நம்பிக்கை உனக்கு இருக்கா? கையில துப்பாக்கி இருந்தா பொண்ணு கூட அலட்சியமா பேசுவா. வாங்க. இதுவரை எவ்வளவோ கொள்ளைகளையும் கொலைகளையும் செய்து வந்த கொலைகாரங்களை பிடிச்சு தந்த உங்களுக்கு நன்றி சொல்லணும். எவ்வளவோ சட்டங்கள் படைகள் இருக்கு. நாங்கள் சாதிக்க முடியாத காரியத்தை எத்தனையோ சிரமம் எடுத்து உறுதியோட எங்களுக்கு உதவினீங்க. அதுக்கு எங்க நன்றி. பகை வைத்த பாம்பை கொல்லாமலும் பழிவாங்கும் கயவர்களை தண்டிக்காமலும் விடக்கூடாது. இனி இவன் வாழ்க்கையிலே தலையெடுக்க விடாம செய்யணும். அப்பத்தான் மக்களுக்கெல்லாம் நல்லது. நீங்க சொன்னதை நிச்சயமா செய்யறேன். வரேன். நல்லதுங்க. ஏன் இஷ்டம் நான் அனுப்பினேன். இப்ப என்ன சொல்றேன்? அது இல்லைங்க, கல்யாணம் இன்னும் 2 நாள் தானே இருக்கு. எதுக்கு அவளை தனியா அனுப்பினீங்க? எல்லாரும் சேர்ந்து போயிருக்கலாம்ல. ஏதோ சின்ன வயசுல இருந்தே நண்பர்கள் இல்லையா? முன்னால போறேன்னு சொல்ற போது எப்படி போகாதேன்னு இருக்கிறது? அதனால பொண்ணுன்னா உங்களுக்கு அபாரமான அன்பு இல்லையா? இதா பார்வதி, வாணிய பொண்ணுன்னு சொல்லிக்கிட்டு இருந்தேன், நல்லா இருக்காது. உனக்கு மறுபடியும் சொல்றேன், வாணி என் பெரிய பையன். ஆமாப்பா, நான் அவங்க சின்ன பையன் இல்லையா?
ஜமீன்தாருடைய மனைவியும் புள்ளையும் பயந்து ஓடுறத பார்த்துக்கிட்டு சும்மா இருக்கியடா? போய் புடிங்க. அவங்கள உடனே கொல்லக்கூடாது. நான் 10 எண்ணற வரையில அவங்கள ஒண்ணு செய்யக்கூடாது. ஜமீன்தார் பிரபு, உங்க மனைவி பிள்ளை ஆபத்துல உள்ள போது அவங்கள காப்பாத்த கூடாதா? எங்க ஆளு சொன்னத சொன்னபடி செய்வாங்க. நான் 10 நம்பர் எண்ணுவேன், அவங்க சுட்டு தள்ளுவாங்க. நான் 10 என்றதுக்குள்ள அவங்கள காப்பாத்திக்க. 1 2. பார்வதி, 3 4. அஞ்சு 6. ஜமீன்தார், எனக்கு கால் இல்லாம செய்ய நினைச்சையே, உனக்கு கால் இல்லாம செய்துட்டேன். நினைச்சிருந்தா அவங்களோட சேர்த்து உன்னையும் தீர்த்துக்கிட்ட முடியும். வாழ்நாளெல்லாம் கால் இல்லாம நொண்டி நொந்து சாகணும். அதுக்காகத்தான் உன்னை கொல்லாம உயிரோட விட்டு வச்சிருக்கேன். அன்னைக்கு நடந்த கொடுமையினாலே இன்னைக்கு ராணியை நான் காப்பாற்ற முடியாத போனேன். உண்மை தெரியாம ஏதேதோ பேசுனதுக்கு எங்களை மன்னிச்சிருங்கய்யா. மன்னிக்கிறது எதுக்கு விஜய்? உங்களை பத்தி நான் போட்டிருந்த கணக்கு நிஜம்னு நிரூபிச்சதுக்கு உங்களுக்கு நான் நன்றி சொல்லணும். மறுபடியும் இந்த கிராமத்திலே சாந்தி பரிபூர்ணமா நிலைச்சி இருக்குன்னு நம்புறேன். அந்த கொடியவனை தீர்த்து கட்டுறோன்னு சபதம் எடுத்துக்கிறோம். குடும்பத்துக்கு இவ்வளவு துரோகம் செஞ்சிருக்கு, அந்த துரோகிகளுக்கு தகுந்த தண்டனை கிடைக்க செய்வோம்னு சத்தியம் செய்யறோம். செத்த வீரர்கள் சொர்க்கத்துக்கு போவாங்க, பயந்து ஓடி வந்த கோழைகள் நரகத்துக்கு போவாங்கன்னு சொல்வாங்க. இங்க சொர்க்கம் நரகம் என் கையில தான் இருக்கு. யாரை எங்க அனுப்பணுமோ அங்கே அனுப்புறேன். உன்னோட மேற்பார்வையில 10 பேர் அனுப்பினேன். தலைவர், இந்த ஒரு தடவை மன்னிச்சிடுங்க. தலைவனான ஜெயிச்சா எல்லாரோட கலந்து ஆனந்தமா வரணும். தோத்து போனா அவங்க கூடவே சந்தோஷமா சாகணும். அதை தவிர திரும்பி வர தகுதி உனக்கு இல்ல, வந்தாலும் வாழ்ற அருகதை இல்ல. ஏண்டா, இவனுக்கு வாழ தகுதி உண்டா? இல்லைங்க. அப்படின்னா கொல்லு. சரிங்க. கொல்லு.
இல்ல இல்ல இல்ல, இவன் கொலை செய்துட்டான். நாளைக்கு என்னையும் கொலை செய்வான். அதனால இவன் அனுப்பிச்சிரு. அனுப்பிச்சிரு. அடடே, அவனை கொன்றியே. நீங்க தானே கொல்ல சொன்னீங்க. அவனை அனுப்ப சொன்னே தவிர கொல்ல சொல்லுடா இடியட். தலைவரே, ஒண்ணு சொன்னா வேறொன்னு செய்யற முட்டாள் என் கூட்டத்துக்கு உதவாதா. தலைவரே, 4 பேர் போற வழி நல்ல வழி. அதனால நீயும் போ, நீயும் போ. நான் சொன்னதை செய்யாம திரும்பி வந்தவன் எவனா இருந்தாலும் இந்த கதிதான் கிடைக்கும். என்ன விஜய், நீயாவே சிரிச்சிட்டு இருக்க? அது உனக்கு தெரியாது. பைத்தியமான காரியம் செஞ்சா எனக்கு இல்ல, யாருக்குமே தெரியும். அது இருக்கட்டும், காதலுக்கும் பைத்தியத்துக்கும் அதிக வித்தியாசம் இல்ல. ஓஹோ, அத சொல்லு. காதல் பைத்தியம் ஆயிட்ட போல இருக்கு. ஆமா, நான் வாணியை காதலிக்கிறேன். ஆனா காதலை பத்தி உனக்கு என்ன தெரியும்? நீ ஒரு முரட்டு பொண்ணு. எப்ப பார்த்தாலும் யார அடிக்கலாம், யார குத்தலாங்கிற யோசனை தவிர காதல்ல உள்ள மகத்துவம் உனக்கு என்ன தெரியும்? அத சொல்லாத விஜய், நானும் காதல்ல விழுந்துட்டேன். எப்படி? ஆமா விஜய், நான் ஒரு அப்பாவிய காதலிக்கிறேன். அப்ப 2 பேருமே காதல் வலையில விழுந்துட்டோம். ஆனா உனது காதல் பைத்தியம், எனது பைத்திய காதல். அதான் வித்தியாசம். வாணி, 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 நில்லுங்கறல்ல. விடுங்க, என்ன தொடாதீங்க. எதுக்கு இந்த கோபம்? இப்ப என்ன நடந்ததுன்னு இப்படி? என்ன நடந்ததா? உங்களை நம்பினதுக்கு எனக்கு தகுந்த தண்டனை கிடைச்சிருச்சு. நீ என்ன பேசுறங்கிறது எனக்கு ஒண்ணுமே புரியல. நீங்க அந்த ராணி கூட என்ன பேசுறீங்கன்னு எனக்கு புரிஞ்சிருச்சு. நெல்லு வாணி, என்ன பேசுன? ஒண்ணு தெரியாத மாதிரி நடிக்காதீங்க. நீங்க 2 பேரும் பேசிட்டு இருந்த காதல் வார்த்தைகளை நான் கேட்கல நினைச்சீங்களா? வாணி, நீ எங்களை தவறா புரிஞ்சுக்கிட்டு இருக்க. ஆமா ஆமா, இவ்வளவு நாள் உங்களை தவறாதான் புரிஞ்சிட்டு இருந்தேன். இப்பதான் உன் நிஜ உருவம் தெரிஞ்சது. நீ ஒரு மோசக்கார, நம்பிக்கை துரோகி. வாணி, சொல்றத கேளு. இனிமே எதுவும் சொல்ல அவசியம் இல்ல. உன் முகத்திலேயே நான் முழிக்க மாட்டேன். அது சரி, வாணி இன்னும் வரலையே, எங்க போனாலும்? எப்போ இவ்வளவு நேரம் ஆகாதே. நீங்க 2 பேரும் வீணா கவலைப்படாதீங்க. வாணி ஒண்ணும் பச்சை குழந்தை இல்லையே. ஐயா, ஐயா, ஐயா. என்ன விக்ரம், ஏன் இப்படி ஓடி வர? உங்களை தேடிக்கிட்டு ஒரு பெரிய மனுஷன் வந்தாரு. உங்க பேரை சொன்னாரு, எனக்கு தெரியும்னு. என்ன 100 வயசு வாழணும்னு ஆசீர்வாதம் பண்ணி உங்ககிட்ட இந்த கடிதத்தை கொடுக்க சொன்னாரு. அதுக்கப்புறம் வந்து கொஞ்ச நேரம் சும்மா இரு. ஜெகபதி, உனக்கு மிஞ்சிய ஒண்ணே ஒண்ணு உன் பொண்ணு வாணி இப்ப எங்கிட்ட கைதியாயிருக்கா. அவளுக்கு ஆபத்து எதுவும் வரக்கூடாதுன்னா உடனே விஜயும் ராணியும் நல்ல விதமா எங்கிட்ட அனுப்பி வச்சிடு. இல்ல விடியறதுக்குள்ள உன் பொண்ணோட பிணா உங்ககிட்ட கண்டிப்பா வந்து சேர்ந்துடும். எதிரி ஜீவா. நீங்க ஒண்ணும் பயப்படாதீங்க, நாங்க 2 பேரும் இப்பவே புறப்படுறோம். ராணி, ஜீவா சாமானிய மனுஷன் இல்ல. உங்களுக்காக சூழ்ச்சி பண்ணிருப்பான். நீங்க இங்க போனா ஏதாவது ஆபத்து வரலாம். போகலன்னா வாணிக்கு ஆபத்து ஏற்படுமே. ஆமா, ஒரு பக்கம் உயிருக்குயிரான பொண்ணு, மறுபக்கம் பிராணனை தியாகம் பண்ற நண்பர்கள். நீங்க கவலைப்படாதீங்க, நாங்க 2 பேரும் இப்பவே போறோம். வா விஜய். நீ வேண்டாம் ராணி, நான் ஒருத்தரே போறேன். நாம 3 பேரும் அங்க போனா முதலுக்கே மோசம் வரலாம். வாணியை அழைச்சிட்டு வர வேண்டியது ஏன் பொறுப்பு. வரேன். ஏய், சிங்கா.
காதலோடு வந்தேனடா ஒசிங்கா கண்ணம்பை வீசாதேடா கொஞ்சாமல் நிக்காதேடா ஒசிங்கா கொண்ட ஆசை தீராதடா அவளை மறைக்காதே அங்கே இங்கே ஓடாதே கோபத்தை மாத்திக்கடா குடிச்சிட்டு தூங்காதே கொஞ்சம் கொஞ்சம் பேசிக்கிட்டு முத்தத்தை முடிச்சிட்டடா ஜிங்கிலால 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 சிங்கா ஜிங்கிலால 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 சிங்கா జింగిలాల 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 సింగా జింగిలాల 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 సింగా அழகு ராணி அருகிலுண்டு பழகி பேச ஆசையுண்டு பிடிவாதம் பண்ணாதேடா பேச்சு மாத்தி காதடா பூ வச்சு கொண்டை போட்டு கண்ணை காட்டி நான் நடந்த காணையெல்லாம் தடுமாறுறா காதலுக்கு விலை பேசுறா உனக்காக ஓடோடி வந்தேனடா உள்ளத்தை நானாக தந்தேனடா ஊரெல்லாம் வைதாலும் கேலிகள் செய்தாலும் உன் பாசம் போகாதடா ஜிங்கிலால 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 சிங்கா ஜிங்கிலால 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 சிங்கா జింగిలాల 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 సింగా జింగిలాల 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 సింగా ஜீவா கூட கெஞ்சுறாண்டா சிலுக்க பார்த்தா மயங்குறாண்டா ஊரெல்லாம் ஏமாத்திட்டே ஒன்ன கண்டு ஏமாந்திட்டே 8 நாளா தூக்கம் போச்சு 2 நாளா பசியும் போச்சு ஆசையங்க அவத்தீரடா அச்சமின்றி பாசம் காட்டடா நீ வந்த வேறு வரும் தேவையில்லை காவல் நீ இல்லைனா காதல் தொல்லை கண்ணோடு கண்ணாக ஒன்னோடு ஒன்னாக கண்ணாலம் கட்டிக்கடா ஜிங்கிலால 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 சிங்கா ஜிங்கிலால 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 சிங்கா జింగిలాల 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 సింగా జింగిలాల 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 సింగా காதலோடு வந்தேனடா ஒசிங்கா கண்ணம்பை வீசாதேடா கொஞ்சாமல் நிக்காதேடா ஒசிங்கா கொண்ட ஆசை தீராதடா அவளை மறைக்காதே அங்கே இங்கே ஓடாதே கோபத்தை மாத்திக்கடா குடிச்சிட்டு தூங்காதே கொஞ்சம் கொஞ்சம் பேசிக்கிட்டு முத்தத்தை முடிச்சிட்டடா ஜிங்கிலால 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 சிங்கா ஜிங்கிலால 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 சிங்கா జింగిలాల 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 సింగా జింగిలాల 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 సింగా நானே வர்றேன் நீதான் அந்த நொண்டி ஜமீன்தார் உயிரை காப்பாத்துறதுக்காக வந்த பொடிப்பைய. நீதானா எல்லாரையும் நடுங்க வைக்கிற கொலகாரன்? ஜீவா, தலைவர் ஜீவா. எங்க 2வது பறவை? நாங்க 2 பேரும் சேர்ந்து வந்ததை பார்த்தா
நீ கொலை நடுங்கி செத்துருவேன்னுதான் நான் ஒருத்தனாவே வந்தேன்டா. பாணிய மரியாதையா இங்கிருந்து விட்டுடு. சின்ன மீனை போட்டா தான் பெரிய மீனை பிடிக்கலாம். அது கூட தெரியாத உன்னை நினைச்சா சிரிப்பு தான் வருது. நான் ஒண்ணு நேத்து பிறக்கலடா. உன் பேச்ச நம்பி இங்க வர்றதுக்கு என் சக்தியை நம்பித்தான் இங்க வந்தேன். வாணியை மீட்காம இங்க இருந்து போக மாட்டேன். அப்படியா? இவன் தலை வெடிக்கிற வரைக்கும் இவனை தலைகீழா கட்டி தொங்க விடுங்க. எப்படி இருக்குடா பொடியா? பாவம், கொஞ்ச நேரத்துல ரத்தம் எல்லாம் தலைக்குள்ள போயிரும். தலையில இடம் இல்லாம மூக்குல இருந்து, கண்ணுல இருந்து, வாயில இருந்து கொட்டிரும். நெஞ்சில ரத்தம் இல்லாம இதயமே நின்று போயிரும். அப்போ ஜீவாவை நினைச்சுக்கோ, உனக்கு மோட்சம் கிடைக்கும். அம்மா வாணி, அழாதே அம்மா, அழாதே, அழாதே. கண்ணா விஜய், உனக்கு எப்படி நன்றி சொல்றதுனே தெரியலடா. அதுக்கு மேல அதிகமா புகழாதீங்க, மேல போய் உட்கார்ந்துடுவாரு.
காலம் என்னையே நீ கொஞ்ச யோகம் பூவைத்து பொட்டு விட்டு நீ வாழு நீடூழி பொங்கும் மங்கள தேனாக நூறாண்டு வாழ்கிற காலம் என்னையே நீ கொஞ்ச யோகம் நீடூழி காலமெல்லாம் நீ வாழ நெஞ்சத்தில் பொங்கும் மங்கள தேனாக தேனூரும் ஓடையாக நீ தெய்வ பாவையாக என் பக்கம் வந்த எம்மா அன்போடு மங்கை நான் தேடி வந்தேன் மலராக ஆடி வந்தேன் மனதை நீ அள்ளி கொண்டாய் கையோடு கண்ணால் காதல் கதை சொல்லாதே என்னை விலகி நீ செல்லாதே நூறாண்டு வாழ்கிற காலம் என்னையே நீ கொஞ்ச யோகம் பூவைத்து பொட்டு இட்டு நீ வாழ்கு நீடூழி பொங்கும் மங்கள தேனாக கோவிலிலே தேவி வாக்கு கொடுத்ததுதான் பாக்கியம் எனக்கு என்னாலும் அந்த பந்தம் நீங்காது உள்ளத்தில் ஆசை வெள்ளம் துள்ளித்தான் பொங்குதையா கல்யாண ஏக்கம் சொல்லி தீராத நேரம் வந்தால் காரியம் நடக்கும் நினைச்சது முடிஞ்சா நிம்மதி கிடைக்கும் நூறாண்டு வாழ்கிற காலம் என்னையே நீ கொஞ்ச யோகம் நீடூழி காலமெல்லாம் நீ வாழ நெஞ்சத்தில் பொங்கும் மங்கள தேனாக நூறாண்டு வாழ்கின்ற காலம் என்னையே நீ கொஞ்ச யோகம் பூவைத்து பொட்டு இட்டு நீ வாழ நீடூழி பொங்கும் மங்கள தேனாக வாங்கம்மா வாங்க. வணக்கம் ஐயா. வணக்கம் ஜமீன்தார் ஐயா. ஆச்சரியமா இருக்கே. கத்திய கண்டா காத தூரம், பிஸ்டல கண்டா பறந்து போறவன் இப்ப அத்தனையும் வச்சுக்கிட்டு வீரநாட்டம் வந்திருக்கியே, என்ன கதை? நான் இன்னும் 100 வயசு வாழ்வேன்னு நம்பிக்கை வந்துருச்சுயா. என்னது? தேவி சொன்னதுங்க. தேவி சொன்னாடா? ஆமாங்க. நீ 100 வயசு வாழணும்னு நினைச்சா ராணிய கல்யாணம் செய்துக்கன்னு தேவியே சொன்னதுங்க. இத்தனை காலத்துக்கு அப்புறம் என் பிள்ளை ஒரு வீட்டு தலைவனாக போறான்னு எனக்கு எவ்வளவோ ஆனந்தமா இருக்குங்க. ராணி மாதிரி ஒரு நல்ல பொண்ணு எனக்கு மருமகளா வரப்போகுதுங்க. நல்லது சாந்தமா, உன் பிள்ளை கல்யாணத்தை நல்லா நடத்திடுறேன். விக்ரம், பணம் எடுத்துக்கிட்டு பட்டணத்துக்கு போய் உனக்கு தேவையானதெல்லாம் வாங்கிக்க. சரிங்க. வாணி, பணம் எடுத்துக்கிட்டு வந்து கொடுமா. ஆகட்டுப்பா. விஜய், ஏன் அப்படி இருக்க? இல்ல, நீ எதையோ மறைக்கிற. இப்ப கொஞ்ச நாளா வாணி கூட பட்டும் படாமலும் இருக்கா. ஆமா, அதுக்கு காரணம். காரணமா என்ன விஜய்? வாணி நாம பழகிறத வேற விதமா புரிஞ்சுக்கிட்டா. ஆமா, அது ஏன் தப்புதான். உண்மை எதுன்னு தெரியாம உங்க 2 பேரையும் தப்பா புரிஞ்சுக்கிட்டேன். என்ன மன்னிச்சிடுங்க. ராணி,
உன்ன மாதிரி நல்ல மனசுள்ள பொண்ண கல்யாணம் பண்ணிக்கிற விக்ரம் உண்மையிலேயே ரொம்ப அதிர்ஷ்டசாலிதான். யாரு? எனக்கு வேண்டியவங்களா? கல்யாணத்துக்காக வந்திருக்கீங்களா? உனக்கு கல்யாணம் பண்ணத்தான் வந்தோம். ஐயா டேய், எதுக்காக என்ன அடிக்கிறீங்க? ஐயோ என்ன எல்லாரும் அடிக்கிறீங்க? அவங்களுக்கெல்லாம் என்னடா செஞ்சு? நான் 100 வயசு வாழ்ந்தா. அடிக்காதீங்க அடிக்காதீங்க. நான் 100 வயசு வாழ்ந்தா. அடிக்காதீங்க. ஐயோ அங்க என்ன எல்லாரும் கூட்டமா வர்றாங்க? என்னாச்சு? அது விக்ரம் போற குதிரையாச்சே. ஆண்டு வாழ்கின்ற காலம் என்னையே நீ கொஞ்ச யோகம் பூ வைத்து பொட்டு இட்டு நீ வாழ்க நீடூழி பொங்கும் மங்கள தேனாக. தம்பி விக்ரம், ஐயோ விக்ரம், ஐயோ தம்பி, உன் கையால எனக்கு நெருப்பு போடுவேன் எவ்வளவு ஆசைப்பட்டுக்கிட்டு இருந்தேனேடா. என்ன மோசம் செய்துட்டு போயிட்டியப்பா. ஐயோ இது உனக்கே நியாயம்மா. ஐயோ தம்பி என் கண்ணே, அப்பா விக்ரம் 100 வயசு வாழணும் 100 வயசு வாழணும்னு அடிக்கடி சொல்லுவியே, அதுக்குள்ள உனக்கு 100 வயசு ஆயிடுச்சாப்பா. ஐயோ தெய்வமே, என் கண்ணை தான் பறிச்சுக்கிட்ட என் குழந்தையை பறிக்கணுமா? என்ன மோசம் செய்துட்டியே விக்ரம். ஐயோ தம்பி. நம்ம கையில ஒண்ணுமில்லை. ஜமீன்தார் ஐயா, என் புள்ள போயிட்டான் ஐயா, போயிட்டான். ஐயோ விக்ரம், ஐயோ விக்ரம், ஜமீன்தார் ஜெகபதி, ராணி விஜய் விஷயத்துல நான் இதுக்கு முன்ன ஒரு தடவை உன்னை எச்சரிக்கை பண்ணேன். ஆனா நீ அலட்சியம் செஞ்ச. இந்த தடவை கடைசி முறையா இந்த பணத்தை புதைக்காம உனக்கு அனுப்பியிருக்கேன். நீ உடனே ராணியையும் விஜயையும் இந்த ஊரை விட்டு துரத்தாம போனா வீட்டுக்கு ஒரு பணத்தை ஒவ்வொரு நாளும் உனக்கு வெகுமதியா அனுப்புவேன். வீட்டுக்கு ஒரு பணமா? எப்போ எல்லாம் ராபத்து இந்த ஊருக்கு வந்திருக்க? இதுக்கெல்லாம் காரணம் இவங்கதான். இவங்களை ஊரை விட்டு வைக்கிற ஆபத்து. இவங்களை ஊரை விட்டா தோற்கணும். நில்லுங்க நில்லுங்க, ஆவேசப்படாதீங்க. ஆவேசப்பட்டா அறிவு வேலை செய்யாது, விவேகம் சிதறி போகும். விவேகம் இல்லாத மனுஷன் மனுஷனா வாழ முடியாது. ஒரு தடவை ஆலோசிங்க. இவங்க இங்க இருக்கிறதுனால அவங்க பகற்கொள்ளை அட்டகாசம் நடக்காதுன்னு இவங்களை ஊர்ல இருந்து விரட்டுன்னு நம்ம மிரட்டுறான். நீங்க பயந்து போய் அதையே நம்புறீங்க. ஆனா இவங்களை ஊர்ல இருந்தே விரட்டிட்டா நாம உட்கார்ந்து இருக்கிற கலையை நாமே வெட்டுற மாதிரி ஆகுது.
இன்னைக்கு அவன் மிரட்டலுக்கு பயந்து போய் இவங்களை இந்த ஊர்ல இருந்து அனுப்பிட்டா நாளை நம்ம வேறு விதமா மிரட்ட மாட்டாங்கிற நம்பிக்கை என்ன இருக்கு? நம்ம கிராமத்திலே அவன் அரசாட்சி நடத்துவான். உங்க வீட்டுக்கு நெருப்பு வைக்க சொன்னா நீங்களே வச்சாகணும். நீங்க பெத்த பிள்ளைகளை கத்தியால வெட்டுன்னா வெட்டுவீங்களா? அவனுடைய விபரீத விளையாட்டுக்கெல்லாம் உங்களுடைய ஆசை மனைவிகளை அனுப்பி வையின்னு ஆணையிடுவான். அப்ப என்ன செய்வீங்க? இதே மாதிரி அவன் இஷ்டம் போல உங்களுக்கு கட்டளையிடுவான், உங்க வாழ்க்கையோட விளையாடுவான். அவன் அட்டகாசத்தை அடக்கவே இவங்க இங்க இருக்காங்கன்னு மறுபடியும் சொல்றேன். அவனை ஒழிச்சு கட்டவே இவங்க தங்களுடைய உயிரை கூட தியாகம் செய்யறதற்கு தயாராக இருக்காங்கன்னு மீண்டும் சொல்றேன். நல்லா ஆலோசனை செய்யுங்க. ஜமீன்தார் பிரபு, உங்களுக்கும் ஜனங்களுக்கும் மத்தியில எங்களால தப்பு அபிப்பிராயங்கள் ஏற்படுறதுல எங்களுக்கு இஷ்டம் இல்லை. நாங்க 2 பேரும் இப்போ போறோம். வா ராணி. என்னால முடியாது. என்னால முடியாது. பணம்
காத்திருக்கேன் அம்மா அம்மா காத்திருக்கேன் எப்பா எப்பா ஆட்டுக்குட்டி ஒண்ணே ஒண்ணு வேட்டக்கார 8 பேரா அடங்கப்ப நாளை முடியாது. 100 ஆண்டு வாழ்கின்ற காலம் என்னையே நீ கொஞ்ச யோகம் நீடூழி காலமெல்லாம் நீ வாழ்க நெஞ்சத்தில் பொங்கும் மங்கள தேனாக. கடந்த காலத்தையும் இறந்த மனுஷனையும் கண்ணீராக திரும்ப பெற முடியாது. எங்களோட நட்பு ஒரு கனவு போல மறைஞ்சிடுச்சு விஜய். கனவுக்கும் வாழ்க்கைக்கும் அதிக வித்தியாசம் இல்ல ராணி. கண்ணை திறந்தா சிதறி போயிடும் கனவு, கண்ணை மூடுனா சிதறி போயிடும் வாழ்க்கை. நம்ம விக்ரம் வாழ்க்கை கூட அப்படித்தான் சிதறி போயிடுச்சு. விக்ரம இந்த கதிக்கு ஆளாக்கன அரக்கனின் அழிய பார்க்கணும் விஜய். மஸ்தான் தலைவரே, செத்தவங்களுக்காக சமாதி கிட்டயே உட்கார்ந்து அழுதுகிட்டு இருக்கிற அந்த 2 பேரையும் கூட நம்ம ஆளுகையின் நேரம் அந்த விக்ரம் கிட்டயே அனுப்பி வச்சிருப்பாங்கல்ல. என்ன சொல்ற? ஆமா தலைவரே. அடே ஜீவா, எங்க விக்ரமனை அநியாயமா சாகடிச்ச உன்னோட ஆட்கள் 4 பேர் பிணங்களை உனக்கு எச்சரிக்கை அனுப்பியிருக்கேன். உன்னோட உன் கையாட்கள் சாவுக்கு முகூர்த்தம் வச்சு எதிர்பார்த்து உனக்கு எம்மன் விஜய்.
விஜய். ராணி என்ன வேலை பண்ணிட்ட ராணி? விஜய், உலகத்துக்கு வெளிச்சம் போனா இருட்டாயிடும். உயிருக்கு உயிரான காதலம் போனா காதலிக்கு இருட்டாயிடும். நான் இப்போ இருட்டுல இருந்து வெளிச்சத்துக்கு போறேன்.
என் விக்ரம் கிட்ட போறேன் விஜய். என் விக்ரம் கிட்ட. திரும்ப திரும்ப புலி குகைக்குள்ள நுழைஞ்சிட்டேன். சாவ தேடி என் வீட்டுக்குள்ளேயே வந்து மாட்டிக்கிட்டேன். இல்ல, உன்னையே தேடிக்கிட்டு வந்தேன். உன்னை சாகடிச்சு உன் மனைவி பிள்ளைகிட்ட அனுப்பவே வந்தேன். அன்னைக்கே உன் காலை சுட்டுட்டு உன்னை கொல்லாம விட்டது ஏன் தப்பு? ஜெயில தள்ளிட்டு உன்னை சாகடிக்காத விட்டது ஏன் தப்புதான். ஆனா இன்னைக்கு உன் சாவு என் கையால நான் நிச்சயம். உன் மரணத்தை கண்ணால பார்க்காம நான் செத்துருவேன்னு கனவுல கூட நினைக்காத ஜமீன்தார். ஜமீன்தார் பிரபு, உங்க மனைவி பிள்ளை ஆபத்துல உள்ள போது அவங்களை காப்பாத்த கூடாதா? எங்க ஆளு சொன்னதை சொன்னபடி செய்வாங்க. நான் 10 நம்பர் எண்ணுவேன், அவங்க சுட்டு தள்ளுவாங்க. 1 2 3 4 5 6 9 ஜமீன்தார் ஜெகபதி! ஜமீன்தார் ஜெகபதி! ஜமீன்தார் ஜெகபதி! எங்களே வாருங்கள். ஜமீன்தார் ஜெகபதி! ஜமீன்தார் ஜெகபதி! ஜமீன்தார் ஜெகபதி!